நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் இன்றைக்கி மசாலா சப்பாத்தியும் தேங்காய் சட்னியும் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இது. வாங்க பார்க்கலாம். மசாலா சப்பாத்தி பண்ணுறதுக்கு நான் வந்து கோதுமை மாவு 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி சப்பாத்தி பண்ணி சட்னி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்பாத்தி பண்ணுறதுக்கு 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்திருக்கேன். 300 கிராம் மாவுக்கு இது போல் இந்த மீடியம் சைஸில் ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதுவும் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை துருவிக்கலாம். துருவுற தட்டு வச்சுருப்பீங்களா, அதில் துருவிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம், இல்லைன்னா கையில் கூட மசிச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி நம்ம துருவி போட்டோம்னா நமக்கு பிசைகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் துருவுறேன். இது இல்லைன்னா கையில் கூட நீங்கள் மசிச்சுக்கலாம். அவ்வளோதான், துருவியாச்சு. இது போல் துருவி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், துருவுனா சூப்பராக இது மாதிரி பிசைகிறப்போ மைய வரும். அதனால தான் நான் துருவிக்கிட்டேன். உருளைக்கிழங்க துருவினதுக்கப்புறம் மாவு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை, அப்புறம் தேவையான உப்பு. உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றி பிசையக்கூடாது. முதல்ல நம்ம உருளைக்கிழங்குல வந்து தண்ணி இருக்கும் இல்லையா, அதனால் தண்ணி ஊற்றாமல் பிசைஞ்சு பாருங்கள். தண்ணி அந்த உருளைக்கிழங்குல இருக்க தண்ணி வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. தண்ணி பத்தலை அப்படின்னா மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி மாவில் இருக்குது. அதனால தான் நான் தண்ணி ஊற்ற வேணான்னு சொன்னேன். மறுபடியும் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப கொல கொலன்னு ஆயிரும். மாவு பிசைஞ்சாச்சு. இதை வந்து ஊற வைக்கலாம் தேவையில்லை, உடனே சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குலாம் போட்டிருக்கிறதுனால மாவெல்லாம் ஊற வைக்க தேவையில்லை. உடனே கூட நம்ம சப்பாத்தி தேய்ச்சி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம சட்னி அரைக்கிற வரைக்கும் இருக்கட்டும். ஏன்னா சப்பாத்தி போட்டதுமே சுட சுட சாப்பிடணும் இல்லையா, அதனால் சட்னி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தியை போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது அது வரைக்கும் எடுத்து வச்சுட்டு சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி போடலாம். மாவு பிசைஞ்சு ஊற வச்சிட்டோம் இல்லையா. இப்போ தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு 1/2 மூடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். அதில் ஒரு பச்சை மிளகாய் வந்து நான் ஒரு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் வந்து சட்னிக்கு எல்லாம் காரம் சேர்த்துப்போம், அதனால் 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். அப்புறம் 2 பூண்டு பல் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு 2-3 கருவேப்பிலையும், அதே போல் கொஞ்சமாக மல்லித்தலை கருவேப்பிலை போடுங்க. ஆனால் அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்காதீங்க. ஏன்னா அந்த கருவேப்பிலையோட மனமும் மல்லித்தலையோட மனம் தான் இருக்கும், தேங்காய் சட்னியோட டேஸ்ட் இருக்காது. இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சிக்கலாம். தேங்காய் பச்சை மிளகாயெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அரைச்சிக்கலாம். இதை சட்னி அரைச்சாச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சட்னி கலர் பார்த்திங்களா, சூப்பராக இருக்கா? ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. கலரும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி கெட்டியாகவே சட்னி வச்சுட்டு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மாமாவுக்கு வந்து இங்கே தண்ணியாக சட்னி இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து அப்படியே கெட்டியாக கூட வச்சுக்கலாம், தாளிக்காமல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். இது கூட வேறு எதுவுமே நம்ம சேர்த்துக்க வேணாம். பூண்டெல்லாம் தட்டி போட தேவையில்லை. அதனால் ஏன்னா நம்ம இது கூடயே சேர்த்து போட்டு அரைச்சிட்டோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான், எடுத்துடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியில் ஊற்றிடலாம். உப்பு பத்தலைன்னா உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு சப்பாத்தி பண்ணிக்கலாம். இப்போ சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கல் வச்சுக்கலாம். கல் வச்சுட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். அப்போ கல் வந்து சீக்கிரமாக சூடாயிரும் இல்லையா. சப்பாத்திக்கு வந்து எப்பயுமே நம்ம தோசைக்கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா சப்பாத்தி போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்கள் வந்து இப்படி ஊற வைக்கலாம் தேவையே கிடையாது, உடனே நீங்கள் செய்யலாம். ஏன்னா நான் சட்னி அரைச்சிட்டு உங்ககிட்ட காட்டணும் அப்படின்றக்காக சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி போடுறேன். சப்பாத்திக்கு வந்து எனக்கு ரவுண்டாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த கமெண்ட்டை படிக்கிறப்ப எனக்கே கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்குமே ரவுண்டாக வராது சப்பாத்தி. என்னைக்காவது ஒரு நாள் தான் அதிசயமாக ரவுண்டாக வரும். எனக்கே அப்போ ஆச்சரியமாக இருக்கும், என்னடா நம்ம சப்பாத்தி ரவுண்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், எனக்கு அந்தளவுக்கு ரவுண்டெல்லாம் வரல. பார்த்தீங்களா, எந்த ரவுண்டாக வரலைன்னா என்ன, டேஸ்ட் நல்லா இருக்குதா, அதே தான் நம்ம பார்க்கணும். இந்த டிசைன்லாம் பார்க்கக்கூடாது. அதனால் நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா கல் காஞ்சிருச்சு பாருங்கள், புகையே வருது. இப்போ சப்பாத்தி போட்டுடலாம்.
சப்பாத்தியை போட்டதுமே அப்படியே விட்டுறக்கூடாது. நான் முதல்ல உங்களுக்கு ஒரு சப்பாத்தி வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அடிக்கடி இந்த மாதிரி திருப்பி போட்டு இந்த மாதிரி அமுத்தி விட்டு வேக வச்சிங்கன்னா தான் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரே பக்கம் வேக வச்சுன்னா இந்த நடுவுலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மொறுமொறுப்பாயிரும். அதனால இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம். மீதி இருக்க சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தியும் தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியும் தேங்காய் சட்னியும். இந்த சப்பாத்தி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் மாவெல்லாம் ஊற வைக்க தேவையில்லை, சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம சப்பாத்தியில் வந்து காரமெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஜீரகம் மிளகாத்தூள் அதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால காரமாக இருக்கும். அதனால தேங்காய் சட்னி செஞ்சுக்கிட்டால் சூப்பராக இருக்கும். அதுக்காக தேங்காய் சட்னி மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, உங்களுக்கு என்ன விருப்பமோ தேங்காய் சட்னி, குருமா, சாம்பார் எதுனாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இந்த காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும், அது ஈஸியான வேலையாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இன்றைக்கி இதை பண்ணியிருக்கேன். இது போல் சப்பாத்தி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் பிரேக்ஃபாஸ்ட் மெனு, டின்னர் மெனு, லஞ்ச் மெனு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அவ்வளோதான், இப்போ சாப்பிட்லாம்.